ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஐம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு துணி கடையில் சேல்ஸ்மேனுக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன உரையாடலை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் சார். வாங்க சார். வெல்கம் அப்படின்னா வாங்க. சரி, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன தேடுறீங்க அப்படின்னு அர்த்தம். லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவதுங்க, சில நேரங்களில் வாட் யூ வாண்ட் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் ரூடாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அது பொலைட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கடைக்காரராக இருந்தீங்க அப்படின்னா. சரிங்களா? சரி, ஏன்னா கஸ்டமர்ஸை வந்து அன்பாதானே ட்ரீட் பண்ணணும். சரி, ஓகே. கஸ்டமர் கேட்குறாரு, ஐ வாண்ட், எனக்கு வேண்டும். என்ன வேண்டும்? எ காட்டன் ஷர்ட், ஒரு காட்டன் ஷர்ட். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஃபார் டெய்லி யூஸ் அப்படின்னா தினசரி பயன்பாட்டிற்கு, எனக்கு தினமும் போட்டுக்க ஒரு காட்டன் சட்டை வேணும். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய டெய்லி யூஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, விசேஷங்களுக்கெல்லாம் தேவையில்லை, ஆஃபீஸுக்கெல்லாம் தேவையில்லை, தினைக்கும் வீட்டில் போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் தேவை அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அந்த டெய்லி யூஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறோம். அது என்னது? தினமும் போட்டுக்க, தினசரி பயன்பாட்டிற்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? சரி, அதுக்கு சேல்ஸ்மேன் சொல்றாரு, ஷோர், கண்டிப்பா, நிச்சயமா. வாட் இஸ் யுவர் ஷர்ட் சைஸ்? உங்க சட்ட அளவு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கஸ்டமர், மை சைஸ் இஸ், என்னோட சைஸு 40. ஷோ மீ சம் லைட் கலர்ஸ். ஷோ அப்படின்னா காட்டு, மீ அப்படின்னா எனக்கு, சம் லைட் கலர்ஸ் அப்படின்னா ஏதாவது லைட்டா கலர் இருக்குமே, அந்த மாதிரி கலராக காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் வேணாம். ஷோ மீ சம் லைட் கலர்ஸ், கொஞ்சம் லைட் கலராக காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சேல்ஸ்மேன் என்ன சொல்றாரு, சி திஸ் ப்ளூ ஒன் சார், இந்த நீல கலர் சட்டையை பாருங்களேன், இந்த ப்ளூ கலரை பாருங்களேன். இட் இஸ் a நியூ அரைவல். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இட் இஸ் a நியூ அரைவல் அப்படின்னா புதிதாக வந்தது அப்படின்னு அர்த்தம். see this blue one sir, இந்த நீல கலர் சட்டையை பாருங்க சார். இட் இஸ் a நியூ அரைவல், இது இப்போதான் புதுசாக கடைக்கு வந்துச்சு, புதிதாக வந்தது. கஸ்டமர் என்ன சொல்றாரு, the color is nice, கலர் நல்லா இருக்கு. வாட் இஸ் த பிரைஸ்? என்ன விலை? வாட் இஸ் த பிரைஸ் அப்படின்னா என்ன விலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வெறுமனே நைஸ் கலர் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷில் யாரும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. த கலர் இஸ் நைஸ், வாட் இஸ் த ப்ரைஸ்? கலர் நல்லா இருக்கு, என்ன விலை? அதுக்கு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, இட் இஸ் 800 rupees, 800 ரூபாய் சார். பட் ஃபார் யூ, ஆனால் உங்களுக்காக ஐ கேன் கிவ் அ டிஸ்கவுண்ட், தள்ளுபடி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ கேன் கிவ் அ டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், மேக் இட் 700 rupees, 700 ரூபாய்க்கு போட்டு தர முடியுமா? அதாவது விலையை குறைக்கிறாரு. இங்கிலீஷில் இந்த பேரம் பேசுறதுக்கு வில் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் டூ அப்படின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காம சட்டு நடுங்க, மேக் இட் 700, 700 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலாம் சல்லி காசு தர முடியாது. புரியுதுங்களா? மேக் இட் 700 அப்படின்னா 700 ரூபாய்க்கு போட்டுங்க, 700 ரூபாய்க்கு போட்டுதாங்க அப்படின்னு அர்த்தம். பேரம் பேசுறீங்க, சரிங்களா? சரி, ஓகே சார், டேக் இட். சரி சார், எடுத்துக்கோங்க. டூ யூ நீட் அப்படின்னா உங்களுக்கு தேவையா? ஏ கேரி பேக் அப்படின்னா ஒரு கேரி பேக், பை வேணுமா, கவர் வேணுமா? சரி, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு, நோ தேங்க்ஸ், இல்லை பரவாயில்ல. நோ தேங்க்ஸ் அப்படின்னா வேண்டாம், பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல. ஐ ஹாவ் அ பேக் அப்படின்னா எங்கிட்ட ஒரு பேக் இருக்கு, எங்கிட்ட பேக் இருக்கு. ஹியர் இஸ் த கேஷ் அப்படின்னா ஹியர் இஸ் த கேஷ், இந்தாங்க பணம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.